Hey guys, my name is Preeti and welcome to my channel Preetila. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி நான் இந்த வீடியோ செஞ்சிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு டாட்டருக்கு எப்படி அவங்க ஃபாதரோடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் ஷேர் கிடைக்குது அதை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கும். அதில் டாட்டர்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்காது ஃபாதரோடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் லைக் தட் ஆஃப் அ சன். சுப்ரீம் கோர்ட்ஸோடைய ஜட்மெண்ட்ஸ் மூலமாக எப்படி டாட்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட் கிடைக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நான் இதில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் சில விஷயங்களை தான் ரிவால்வ் ஆகி இருந்தது. ஒருத்தர் கொஸ்டினுக்கும் ரிப்ளை பண்ணுறதை விட இதை நான் ஜென்ரலைஸ்டாக இந்த வீடியோவில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய டாட்டர்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் ஷேர் உண்டா, என்னுடைய மதருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஷேர் உண்டா, அந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் உண்மையிலே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டேரெக்டாக எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மூலமாக உங்களுடைய கேசஸை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு கேஸஸும் வித்தியாசமானதாக இருக்கும். அசச் அந்த கேஸை, அதாவது ஒன் சைடில் அந்த கேஸ் பற்றி கேட்டுட்டு அப்படியே டிசைட் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 2 பிரதர்ஸ் அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் பார்த்தோன்னா அந்த பிரதர்ஸ் 2 போர்ஷனில் இருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தங்க அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தங்க அப்படி இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கும் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேஸ் போடணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேசஸில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது அவங்களுடைய கேஸில் என்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான். மெரிட்ஸ் அப்படின்னா ஒரு கேஸை பார்த்து அந்த கேஸில் என்ன பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம கோர்ட்டுக்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேஸ் நிற்குமா நிற்காதா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மெரிட்ஸ். இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி டாட்டர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக மெரிட் இருக்குது. பிகாஸ் சட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா டாட்டருக்கும் சன்னை போலவே ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவல் ஷேர் இருக்குது. அப்படி இருந்தால் கூட டேரெக்டாக கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு லீகல் ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல கிளையண்ட்டோட கேஸை கேட்டுட்டு ஆப்போசிட் பார்ட்டி யாரோ அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. அண்ட் இதுக்கு சில டைம் டியூரேஷன் எல்லாம் இருக்கும். இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே அவங்க ரிப்ளை நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேயா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே போக முடியும். உங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டியில் ஷேர் இருக்கா இல்லையா அப்படின்றது இவ்வளோ ஃபேக்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ரிப்ளை வந்திருக்கும் இல்லை, அதர் சைடில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லை, அதை பார்க்கும்போது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரியும். யூஸ்வலி சொல்லுவாங்க இல்லை, ஒரு ஸ்டோரிக்கு மொத்தமாக 3 சைட்ஸ் உண்டு அப்படின்னு. ஒன்று மை சைட், இன்னொன்று யுவர் சைட், இன்னொன்று ட்ரூத் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்டோரியை நான் நரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என் சைடில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்வேன். அதர் சைடில் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரியோட இன்னொரு சைடு என்ன அப்படின்றதே தெரியும். அப்புறம் ட்ரூத் சைட், இதை தேர்ட் சைடாக அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பார்ட்டிஸையும் அவங்கவுங்க சைடு கதைகளை சொல்லலாம். பட் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான் ட்ரூத் சைட். இப்போ இந்த அதர் சைடு இருக்காங்க இல்லை, அவங்களுடைய ரிப்ளை பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய கேஸ் வின் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. அவங்களுடைய ரிப்ளை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போதே என்னுடைய அப்பா அம்மா சார்பாக நிறைய கோல்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்ரீதனா கொடுப்பாங்க இல்லை, நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க. அப்புறம் கேஷாகவும் நிறைய அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க. நிறைய அமௌண்ட் டெபாசிட்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு இந்த வீடு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த வீட்டிலேருந்து நான் ஷேர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் கான்ஃப்ளிக்ட் வருது. ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேத்துக்குமே ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சொசைட்டியில் இன்னும் கூட ஸ்ரீதனா, டவுரி சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா யூஸ்வலி டாட்டருடைய கிளைம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களே 1970s 1980s அந்த மாதிரி டைமில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் 10 சாவரின் இல்லைனா 20 சாவரின் இல்லை 30 சாவரின் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் கோல்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு அவ்வளோதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் என்னுடைய பிரதருக்கு மட்டும் ரொம்ப வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி வச்சாங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த டாட்டர்ஸ் என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா கோல்டோட வேல்யூவும் கூட அன்னைக்கு எப்படி இருந்தது அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டாட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த கோல்டுக்கு மட்டும் அன்னைக்கு இவ்வளோதான் கொடுத்தாங்க. ஆனால் பையனுடைய ப்ராப்பர்ட்டியில் இன்னைக்கு அது இவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய கேசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கோர்ட்டில் தான் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற எவிடன்சஸ் இதெல்லாம் வச்சு யாருக்கு ஃபேவர் ஆனாலும் அது டிசைட் ஆகலாம். ஆஸ் சச் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டாட்டர்ஸ்க்கு ரைட் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதர் சைடு கேட்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டவுட் வருது. அதனால் யாருடைய கேசஸுமே நான் டேரெக்டாக சொல்ல முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், நீங்கள் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி. இப்போ சில கேசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா இருப்பாங்க, அப்புறம் அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டாட்டர் ஒரு சன், இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க.
ரொம்ப அளவுக்கு பெரிய வெல்த்தி, அஃப்ளூவன்ட் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு சொந்த வீடு அது மட்டும் தான் உண்டு. இப்போ இந்த டாட்டர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு ஷேர் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு வேற எதுவுமே இருக்காது. இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கும். என்னுடைய பிரதர் மட்டுமே இத ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு நெறைய கடன் வாங்கியிருந்திருப்பாங்க. நெறைய கடன் எல்லாம் வாங்கி தான் அவங்களுடைய டாட்டரோட மேரேஜே செஞ்சிருப்பாங்க. நெறைய கடன் எல்லாம் வாங்கி தான் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், ஸ்ரீதனாவா எல்லாம் டாட்டருக்கு குடுத்துருப்பாங்க. அண்ட் இவ்ளோ கடனுமே அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா, அவங்க இருந்தாங்கல்ல வீடு, அந்த வீட மார்ட்கேஜ் பண்ணி தான் வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, பேங்க் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிய சீஸ் பண்ணிருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக, அந்த கடன் எல்லாத்தையுமே அந்த ஒரே பையன் தான் வந்து திருப்பி குடுத்திருப்பான். அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த டாட்டர் வந்து எனக்கும் அந்த ப்ராப்பர்ட்டில ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாரி கேஸஸ்ல நம்ம பிரதருடைய சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னதான் அந்த வீடு அப்பா, அம்மாக்குள்ள தான் இருந்தாலும் சரி, அது மார்ட்கேஜுக்கு பேங்கோடயே சீஸ் பண்ற அளவுக்கு நிலைமைக்கு போச்சு. ஸோ அதிலிருந்து மீட் எடுத்து வச்சிருக்கிறது இவங்க தான். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்திருக்கணும். ஸோ எப்படி பேரண்ட்ஸோடைய இல்ல பேரண்ட்ஸோடைய ஆன்செஸ்டரோடைய ப்ராப்பர்ட்டீஸ்லயும், மனிலயும் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வர ஜெனரேஷன் கேட்குறாங்களோ, அதே மாதிரியே நம்மளுடைய பேரண்ட்ஸ் இல்லன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நெறைய கடன் எல்லாம் விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கும் அடுத்த வர ஜெனரேஷன் ரெஸ்பான்சிபிள். நான் என்னுடைய பேரண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டில எனக்கும் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவங்களுடைய டெப்த்லயும் எனக்கு ஷேர் இருக்கு. இந்த மாரி கடன்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்ல அந்த ஒரு பையனே தான் திருப்பி செலுத்தியிருப்பான். ஸோ இதில எப்படி அவங்க ஷேர் கேட்க முடியும்? அவங்க கேட்கறதுல இந்த இடத்துல ஃபேர் பாயிண்ட் என்ன இருக்கு? ஸோ ஆல்தோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சைடுடைய கேஸஸ பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும், அதர் சைட்ல என்ன சொல்றாங்கன்றத வச்சு உங்களுடைய ரைட்ஸ் இருக்கா? இல்லையா? ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்றத அப்படியே வச்சு ஸ்டாண்டர்டா சொல்லிற முடியாது. ஸோ இது ஒரு ரீசன். நான் யாருடைய கமெண்ட்ஸ்க்கும் டைரக்ட்டா ரிப்ளை பண்ணாததுக்கு காரணம். அப்புறம் இந்த மாதிரியான சில கேஸஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த சன் வந்து ஃபர்ஸ்ட்டே வேலைக்கெல்லாம் போய் நெறைய மணி எல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க. ஸோ அந்த மணியெல்லாம் சேர்த்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த டாட்டருடைய மேரேஜுக்கு அண்ட் ஸ்ரீதனாக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த டாட்டருடைய மேரேஜ் பண்ண ஃபேமிலி வந்து ரொம்பவே வெல்த்தி, அஃப்ளூவன்ட்டா இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய 1% கூட அந்த பிரதருடைய ஃபேமிலி இன்னும் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த பிரதருக்கும் டேஸ் போக போக அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் இல்ல. ஸோ அந்த பிரதருக்கு பெரிய அளவுக்கு இன்கம் இருக்காது. அவங்க அப்பா, அம்மா விட்டுட்டு போன அந்த வீடு மட்டும் தான் இருக்கும். வருஷங்கள் போனதுக்கப்புறம், அவங்க அப்பா, அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம், இந்த ப்ராப்பர்ட்டில எனக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நெறைய ரியல் கேஸஸ் இருக்கு. இப்போ அந்த டாட்டர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால எனக்கு என் அப்பா, அம்மா ப்ராப்பர்ட்டிலேருந்து ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது ஃபேர். நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலில அவங்க மேரிட். இன்கம் வைஸ்ல எந்த கஷ்டமுமே இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது, அவங்களுடைய பிரதர் கிட்ட இருந்து ஆனா கூட ஷேர் வேணும்னு கேட்பாங்க. இதனால தான் நெறைய ஃபேமிலீஸ்ல பேரண்ட்ஸ் வந்துட்டு டாட்டரோட மேரேஜ் அப்பவே அவங்க கிட்ட ரிட்டனா எழுதி வாங்கிடுறாங்க. ஃபியூச்சர்ல நான் எந்த கிளைமுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி எழுதி வாங்கப்பட்ட ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இஸ் வேலிட். டாட்டர்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க பிரதரோடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கண்டிப்பா கிளைமுக்கு வரவே முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நெறைய கேஸஸ் இருக்கு. ஸோ ஆஸ் சச் உங்களுடைய கேஸோடைய ஃபேக்ட்ஸ வச்சு மட்டுமே, நீங்க வின் பண்ண முடியும். இல்ல நீங்க வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிற முடியாது. அண்ட் அப்புறம் நெறைய பேர் வில், செட்டில்மெண்ட் டீட் இதெல்லாம் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஃபாதர் வந்து அவங்களுடைய செல்ஃப் அக்கர்ட் ப்ராப்பர்ட்டில யாருக்காவது வில் எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வேலிட் தான். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ கேட்டு அது வேலிடா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் சொல்ல முடியும். பட் உண்மையிலேயே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இதுல ஏதாவது ஃப்ளா இருக்கா? இது சேலஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்றது அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ ரீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ என்னதான் அந்த டாக்குமெண்ட் பார்த்தோனே வேலிட் மாரி தெரிஞ்சாலும், அதில ஏதாவது ஃப்ளா இருக்கு. ஸோ அது வந்து ஃப்ராடுலன்ட்டா வாங்கப்பட்டது. இல்ல ஃபோர்ஸிபிளா வாங்கப்பட்டது. ஸோ இந்த மாரி ஏதாவது காரணங்கள் சொல்லி, அதுக்கப்புறம் கூட அத சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அது ஒரு கேஸ பொறுத்து மாறும். ஒரு கேஸ்ல எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களோட எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் வச்சு தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி கோர்ட் தான் ஃபைனலா டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் உண்டா? இல்லையா? அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படின்னா, அல்டிமேட்லி அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் வேணா நீங்க அத சேலஞ்ச் பண்ணி அப்பீல்லாம் போகலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.